செங்கல்பட்டில் முதல் பத்மஸ்ரீ விருது பெற்ற தண்டாயுதபாணி பிள்ளை அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. மீனாட்சி பிரியா ராகவன் கடந்த 28 ஆண்டுகளாக பாரம்பரிய நாட்டிய கலை விநாயகா நாட்டியாலயா செங்கல்பட்டில் இயங்கி வருகிறது. இந்த நாட்டியாலயாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பாரம்பரிய கலையான பரதநாட்டியம் பயிற்சி அளித்து சிறந்து விளங்கிய விநாயகா தற்போது தனது 28வது ஆண்டில் சிறியவர் முதல் பெரியவர்களுக்கும் தொடர்ந்து பயிற்சி அளித்து வரும் விநாயகா நாட்டியாலயாவின் உலக சாதனையாக சித்ரா நாட்டியம் 2025 உலக சாதனை நிகழ்வு செங்கல்பட்டில் நாட்டிய கலை சக்கரவர்த்தி பத்மஸ்ரீ தண்டாயுதபாணி பிள்ளை நாட்டிய துறையில் முதல் பத்மஸ்ரீ விருது பெற்ற அவர்களின் 104வது விழாவினை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்ச்சி 2025 சித்திரமும் கால் பழக்கம் பழமையான சித்திர நாட்டியத்தை மீண்டும் உலகின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக செங்கல்பட்டில் தனியார் திருமண மண்டபத்தில் அரங்கேற்றி அதிகார உலக சாதனை படைத்தும் என் நாட்டிய நிகழ்வை முதல் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு சாதனை படைத்த டாக்டர் SR மீனாட்சி பிரியா ராகவன் விநாயகா நாட்டியாலயா செங்கல்பட்டு பெற்றதாக அறிவிக்கப்பட்டதையொட்டி தலைமை சிறப்பு விருந்தினராக தாம்பரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறுவர் கலைஞர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி பல்வேறு துறையில் சாதனை படைத்த வல்லுநர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து விநாயகா நாட்டியாலயாவின் அதிகாரப்பூர்வ இணையதளமாக வெளியிட்டு உலகுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தும் கலை கல்வி சமூக பணி உள்ளிட்ட துறைகளில் தன்னலமின்றி உழைத்த நிபுணர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. நாட்டியாலயாவின் நிறுவனர் டாக்டர் மீனாட்சி பிரியா ராகவன் கூறுகையில் மறைந்திருந்த சித்திர நாட்டியம் மீண்டும் உலக மேடையில் அரங்கேற்றி கலை கலாச்சாரம் ஆன்மீகம் இணைந்த திரு நிகழ்வு இளம் தலைமுறைகளுக்கு தன்னம்பிக்கை உருவாக்கிய முக்கிய மேடையாக அமைந்ததாகவும் சித்திரா நாட்டியத்தை உலக அரங்கில் உயர்த்துவது என் கனவு, அது இன்று நனவானதாக மிகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு தற்பொழுது உற்பத்தியை தாண்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் என்பது அனைவரையும் உள்ளடக்கி வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற யுனைடெட் எக்கனாமிக் போரம் 5வது வர்த்தக உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திராவிட மாடல் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இந்த உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஆகியவையே தமிழகத்தை ஒரு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி அழைத்து செல்கின்றன. இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 11%, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி 10 முதல் 11% உள்ள நிலையில் தமிழகம் 16% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். தமிழ்நாடு உற்பத்தியில் சிறந்து விளங்குகிறோம், சேவை துறையிலும் கோலோச்சுகிறோம். அதனால் இனி அடுத்த கட்டமாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் கவனம் செலுத்த உள்ளோம். ப்ளூ காலர் வேலை வாய்ப்புகளில் இருந்து ஒயிட் காலர் எனப்படும் அறிவுசார் வேலை வாய்ப்புகளை நோக்கி தமிழகம் நகர்கிறது. இன்று இந்தியாவிலேயே அதிக காப்புரிமைகளை தாக்கல் செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளே எங்களின் அடுத்த இலக்கு என்றார். தொழிற்சாலைகள் சென்னை மற்றும் ஓசூரில் மட்டுமே குவிந்திருந்த நிலையை மாற்றி தமிழகம் முழுவதும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை அரசு முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 30 புதிய சிப்காட் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி இன்று மின் வாகன உற்பத்தி மையமாக மாறி வருகிறது.
தென்காசி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் என தொழில் வரைபடத்தில் இல்லாத ஊர்களிலும் இன்று சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இவ்வாறு அவர் தெரிவித்தார். தொழில் முனைவோருக்கான நிதி உதவியில் குறைந்தது 50% அல்லது 30% பெண் தொழில் முனைவோருக்கு சென்றடைய வேண்டும் என்று முதலீட்டாளர்களை கேட்டுக்கொண்டார். பெண்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதே இந்த அரசின் அடிப்படை நோக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட உழைப்புக்கு நன்றி செலுத்தும் விதமாக அரசு செயல்படுகிறது என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் UEF தலைவர் அகமது புகாரி, நவாப் சாதா, முகமது ஆசிப் அலி மற்றும் பல தொழில்நாட்டு தூதுவர்கள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். Thank you so very much to our honorable chief guest. Push. Go. Ram. தலைவரை ஜெய பண்ணுவார். அவரை ஜெய பண்ணுவார். Industries of T.R. Raja. மாணவர்கள் அனைவரும், கல்லூரி மாணவர்கள் அனைவரும் நிச்சயமாக இங்கே வந்து இந்த ஸ்டால்லாம் நிச்சயமா பார்க்கணும். டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி கடலூரில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் கடலூர் புதுப்பாளையம் தரைக்காத்த காளியம்மன் கோவிலில் டிடிவி தினகரன் நீண்ட ஆயுள் பெற சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பைப் தெரியுதுடா, அதான் பின்னாடி வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வலியுறுத்தி அமெரிக்கா கலிபோர்னியாவில் உள்ள DOCM என்ற தன்னார்வலர் இயக்கத்தினர் கையெழுத்து இயக்கத்தை துவக்கியுள்ளனர். சென்னை பிரஸ் கிளப்பில் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் NGO அமைப்பான டிக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் DOCM சார்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வலியுறுத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் DOCM அமைப்பின் நிறுவனர் ஆதிபேன் போஸ் நந்திஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், DOCM என்ற தன்னார்வ அமைப்பு தனி மனித உள்மாற்றம், நெறிமுறையான தலைமைத்துவம் மற்றும் விழிப்புணர்வு சார்ந்த உலகளாவிய முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்டது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் முக்கிய நோக்கம் நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என உலகளாவிய முன்னெடுப்புகள் எடுத்துள்ளோம். அமைதி மற்றும் ஒற்றுமை, மனிதநேயம் உள்ளிட்ட 9 அம்சங்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் உள்ளன. இந்தியாவின் உலகளாவிய தலைமையை அங்கீகரிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க மாபெரும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான மக்களிடம் ஆன்லைன் மூலம் இந்த கையெழுத்துக்கள் பெறப்படும். இதனை நோபல் நிறுவனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசினை வழங்க வலியுறுத்துவோம். இந்தியாவின் கலாச்சார விழிப்புணர்வு முயற்சிகளின் ஒரு பகுதியாக https://singmdc.org என்ற இணையதளம் மூலம் பிரதமருக்கு நோபல் பரிசு வழங்க பரிந்துரை பிரச்சாரத்தில் நாடு முழுவதும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம் என்றார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் டிக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் தன்னார்வ அமைப்பின் நிர்வாகிகள் டாக்டர் ராமேஸ்வரன், சதீஷ், சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர். வெயிட் பண்ணுங்க. ரைட்.
இன்றைக்கி நான் அமெரிக்காவில் 25 வருஷமாக இருக்கேன். அந்த நான் ஒரு இந்தியனுங்கிறது. இஸ்தான்புல் நாட்டில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பளுதூக்கும் போட்டியில் 4 தங்கப்பதக்கம் வென்ற அமுத சுகந்தி பாபுவிற்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். இஸ்தான்புல் நாட்டில் 10 நாட்கள் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சென்னை அடுத்த குன்றத்தூர் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த அமுத சுகந்தி பாபு கலந்து கொண்டு பளுதூக்கும் போட்டியில் 4 தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்து சென்னை விமான நிலையம் திரும்பிய அமுத சுகந்தி பாபுவிற்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் விநாயகம், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் நினைவு பரிசு வழங்கியும் மலர் மாலை, சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பளுதூக்கும் வீராங்கனை அமுத சுகந்தி பாபு பேசுகையில், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 25 நாடுகளில் 400 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். மாஸ்டர்ஸ் பிரிவில் 69வது வகை பிரிவில் வெற்றி பெற்றதாகவும், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் எனது முதல் தங்கப்பதக்கம் எனவும், பெண்கள் இந்த விளையாட்டில் குறைவான பேர் உள்ளதாகவும், என்னை ஒரு உதாரணமாக கருதி பல பெண்கள் பளுதூக்கும் போட்டியில் ஈடுபட வேண்டும் எனவும், அரசு என்னை போன்றவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி மேலும் மேலும் சாதனை படைக்க முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். வாழ்த்துக்கள். 12 வரைக்கும் நடந்தது. அதில் வந்து நான் 4 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கிறேன். இது வந்து மாஸ்டர்ஸ் பிரிவில் நான் வந்து 69 கேட்டகரியில் நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஏஷியா மெடல். இது இன்டர்நேஷ்னலில் இது ஒரு ஃபஸ்ட்டு கோல்டு மெடல். இதில் 26 நாடுகளுக்கு மேலே ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. வீரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து 400க்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. நான் 69 கிலோ. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா நிர்வாகிகளை சந்தித்து ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி பழையனூர், புக்கத்துறை, மாமண்டூர் உள்ளிட்ட பகுதியில் திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா அப்பகுதி நிர்வாகிகளை சந்தித்து புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணி மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட இயக்கம் மாபெரும் பிராமணர் அல்லாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டது. கட்சி கொடி அறிமுக கூட்டத்தில் உடனிருந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் தற்போது வேறு கட்சியில் சேர்ந்துள்ளார் என்ற கேள்விக்கு, திருமண வாழ்த்து கூற வந்தவர்கள் குடும்பத்தில் பங்கேற்க முடியாது, அவர்கள் சுதந்திர பறவையாக செயல்பட்ட காரணத்தினால் அவர் எங்கு வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம். திராவிட வெற்றிக் கழகம் என்பது தமிழர்களின் நலம் சார்ந்த ஒரு புதிய பரிமாணத்தில் ஒரு சகாப்தத்தின் நிச்சயமாக இந்த மண்ணில் தோற்றுவிக்கப்பட்டதாகவும், தமக்குள் நல் வகையில் உள்ள பெருமக்கள் எங்களை வாழ்த்த வேண்டும் எனவும், அன்பான வரவேற்பும் நல் ஆதரவும் நல்கிட வேண்டும் என்றார். தற்போது கட்சியின் சட்டத்திட்ட குழு கட்சியின் சட்ட திட்டங்கள் உருவாக்கி கொண்டுள்ளது. விரைவில் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்படும். 2026ஆம் ஆண்டு தமிழக பொது தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என சொல்ல விரும்பவில்லை. தற்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்களுக்கு மிகவும் நல்ல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் செய்து வருவதாகவும், விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் ஆட்சியாக இருப்பதால் இந்த ஆட்சி தொடர நாங்கள் விரும்புகிறோம் என்றார். திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவில் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால் போட்டியிடுவேன் என தெரிவித்தார். இருக்க முடியும் என்று, அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள், இன்றைக்கு சமூகத்தில் சரிபாதி பெண்கள் இருக்கின்ற காரணத்தினால் பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும். சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரையும் அந்த திராவிட வெற்றிக் கழகத்தின் அங்கத்தினர்களாக வர வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்து அந்த தொலைநோக்கு திட்டம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக 200 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நடைபெற்ற பணி நியமன ஆணை வழங்கும் விழா கல்லூரி அரங்கில்
கல்லூரியின் தாளாளர் முனைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கல்லூரியில் 2026ஆம் ஆண்டு கல்வி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் 200 பேருக்கு 20க்கும் மேற்பட்ட தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் IT நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான பணி நியமன ஆணைகளை தங்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் கல்லூரியின் தாளாளர் செந்தில்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜா, டீன் ராமசாமி, துணை முதல்வர் புவனேஸ்வரி, நிர்வாக அலுவலர் சதானந்தன் உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகிகள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். Job offer day 2026. Today marks a milestone in life. Shakti Thiru Dr. G.V. Senthilkumar sir, Vice President. Company. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகளில் இந்தியாவில் 6% மக்கள் தொகை கொண்ட தமிழக மாணவர்கள் 22% வெற்றி பெற்றிருப்பது பெருமிதத்தை அளிக்கிறது என தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது தெரிவித்தார். அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் சார்பில் இந்திய அளவில் 60 மையங்களில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றது. நாடு முழுவதும் அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள 275 பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக 1800 மாணவர்கள் கொண்ட குழுவினர் இந்த போட்டிகளில் பங்கேற்றனர். தாம்பரம் சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்ற ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகளில் 200 மாணவர்கள் 20 குழுக்களாக கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி சாய்ராம் கல்லூரி தலைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் நடைபெற்றது. தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களின் ஆராய்ச்சி குறித்து நேரில் கேட்டறிந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், தமிழக முதலமைச்சர் திராவிட நாயகன் கல்விக்கும் அதன் மூலம் வரும் வளர்ச்சிக்கும் மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுப்பவர். தமிழகம் உற்பத்தி மட்டுமல்லாது ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய ஒரு அடியை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் 1800 அணிகள் கலந்து கொண்டு நடைபெற்ற ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகளில் தமிழக கல்லூரிகளின் அணிகள் 22% வெற்றி பெற்றுள்ளனர். இந்தியா முழுக்க நடக்கும் இந்த போட்டிகளில் 6% மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாடு மாணவர்கள் 22% தேர்வாகி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் எல்லோரும் மார்த்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதன் விளைவுதான் மாணவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்வதுதான் அதிகப்படியான வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த ஹேக்கத்தான் மூலம் படிப்பிலிருந்து அடுத்த கட்டமாக செயல் திட்டமாக, செயல் வடிவமாக ஆராய்ச்சிக்கு போகிறவர்கள் புதிய அடியை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்ற ஹேக்கத்தான்களை நாம் தமிழ்நாட்டிலும் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்திய அளவில் நமது மாணவர்கள் வெற்றி பெறுவதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார். இன்று சாராம் கல்லூரியில் நடக்கும் இந்த ஹேக்கத்தான் நிகழ்வுக்கு வருகை தந்து இங்கே இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாடு என்றுமே கல்வியின் மீதும் அதன் மூலம் வரும் வளர்ச்சியின் மீதும் மிகப்பெரிய அளவு கடந்த ஒரு நம்பிக்கை எப்பொழுதுமே வைத்திருக்கிறது நமது தலைவர்கள். குறிப்பாக இன்றைய தலைவர் நமது ஷாமி இந்தியா புதிய ரெட்மி 15C 5G ஸ்மார்ட் போனை கண்கவர் டிசைன் மற்றும் நாள் முழுவதும் நீடிக்கும் செயல்திறனுடன் அறிமுகப்படுத்தியது. சென்னை ஷாமி இந்தியா தனது புதிய ரெட்மி 15C 5G ஸ்மார்ட் போனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. கண்கவர் டிசைன் 17.53 சென்டிமீட்டர் HD+ இம்மர்சிவ் டிஸ்பிளே மற்றும்
நாள் முழுவதும் நீடிக்கும் செயல்திறன் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வேலை மற்றும் பொழுதுபோக்கு இடையே தடையின்றி மாறி பயன்படுத்தும் பயனர்களுக்காக இந்த மொபைல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மூன்லைட் ப்ளூ, டஸ்க் பர்பிள் மற்றும் மிட்நைட் பிளாக் நிறங்களில் கிடைக்கும் இந்த மாடல் 3D குவாட் கவர்ட் பின்புறம் மற்றும் புளோட்டிங் கார்னர் கேமரா டிசைனுடன் வருகிறது. அறிமுகம் குறித்து பேசிய ஷாமி இந்தியா நிறுவனத்தின் தலைமை மார்க்கெட்டிங் அலுவலர் அனுஜ் சர்மா, ரெட்மி 15C 5G மூலம் அன்றாட பயனர்களுக்கு சிரமமில்லாத அனுபவத்தை வழங்குவதே எங்களின் நோக்கம். பெரிய டிஸ்பிளே, நாள் முழுவதும் நீடிக்கும் பேட்டரி மற்றும் ராயல் டிசைன் ஆகியவை மக்கள் தங்கள் மொபைல் போன்களை இன்று எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பிரதிபலிக்கின்றன. எதிர்காலத்திலும் பயனர்களுக்கு உண்மையில் தேவையானவற்றை மையமாக கொண்டு ரெட்மி அனுபவத்தை மேம்படுத்துவோம் என்றார். மீடியா டெக் டிமென்சிட்டி 6300 ப்ராசஸர், 50 MP AI டூயல் கேமரா, 6000 mAh பேட்டரி, 33 வாட் டர்போ சார்ஜிங், 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் உள்ளிட்ட அம்சங்களுடன் வரும் ரெட்மி 15C 5G Xiaomi Hyper OS 2 இயங்குதளம் மற்றும் பல ஸ்மார்ட் இணைப்பு வசதிகளையும் உடையது. 4GB plus 128GB, 6GB plus 128GB மற்றும் 8GB plus 128GB ரகங்களில் கிடைக்கும். இது முறையே 12,499 ரூபாய், 13,999 ரூபாய் மற்றும் 15,499 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். Of course, a polished look, and it also comes in 3 beautiful colors. Let's quickly take a look at that. Of course, the royal design, the main consistency of the design language that we have been following across all the price segment, right? So we have made sure that this purple colors, number one is more the overall package, right? Which is again phenomenal, right? One interesting aspect that I would like to mention over here is 10 watt reverse charge. Abhishek, and we are very proud to showcase to you guys the Redmi 15C 5G. This is available in 3 beautiful colors. My colleague has the black and the purple version. I have the blue. This is called Starlight Blue, and these are beautiful devices. Now this is the latest entry to our Redmi number series, or the C series as we call it, which has been a bestseller 5G smartphone in India. பழனியில் அமமுக சார்பில் டிடிவி தினகரனின் 63வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் மற்றும் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் டிடிவி தினகரனின் 63வது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லசாமி தலைமையில் நகர செயலாளர் ராஜு மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் தினேஷ்குமார், ரவீந்திரன் ஆகியோர் முன்னிலையில் அடிவாரம் பகுதியில் நகராட்சி சார்பில் இயங்கி வரும் வீடற்றோர் தங்கும் விடுதியில் உள்ள முதியோர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விடுதியில் உள்ள முதியோர்களுக்கு டிடிவி தினகரனின் புகழ்பாடும் செயல்பாடுகளை எடுத்து கூறி அவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து உணவை பெற்றுக்கொண்ட முதியோர்கள் டிடிவி தினகரன் பல்லாண்டு காலம் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ வேண்டும் என வாழ்த்தினர். மேலும் கட்சித் தலைவர் நீடூடி வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் மாவட்ட செயலாளர் நல்லசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் சுவாமி தரிசனம் செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் டிடிவி தினகரனின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே உள்ள புனித மரியன்னை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 100 விதமான விபத்துகளுக்கு முதலுதவி செய்து காண்பித்து உலக சாதனை படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே உள்ள கடப்பாக்கம் பகுதியில் புனித மரியன்னை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செயல்படுகிறது.
இதில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கடப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்க உயர்தர மருத்துவமனை இல்லை. ஆகையால் விபத்துகள் ஏற்பட்டால் முதலுதவி செய்வது குறித்து மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் பயிற்சி கொடுத்து வந்த நிலையில் இன்று 330 மாணவர்கள் கலந்து கொண்டு வாகன விபத்து, மூச்சு திணறல், மின் விபத்து, தீ விபத்து, நாய்க்கடி, பூனைக்கடி, மாரடைப்பு, மூச்சு குழாயில் உணவு சிக்குவது உள்ளிட்ட 100 விதமான விபத்துகளுக்கு முதலுதவிகள் அளிப்பது குறித்து செய்து காட்டினர். இதனை ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பினர் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்தனர். இதில் முதலுதவி செய்த பள்ளி மாணவர்களுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டன. பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு இதுபோன்ற பயிற்சிகள் அளித்தால் பொது இடங்களில் முதலுதவி தேவைப்படுபவர்களுக்கு எளிதில் அவர்களால் உயிரை காக்க முடியும் என பள்ளி தாளாளர் தந்தை செபஸ்டின் தெரிவித்தார். இதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்காம கிளியர் அண்ட் ஏன் குறிப்பா ஃபாதர் இந்த ஒரு டாபிக் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா பவர்ஃபுல் மீடியம். நமக்கே நிறைய விஷயம் சொல்லி தரது நம்ம பிள்ளைகள் தான். இப்போ மின்சாரம் தாக்கக்கூடும். செல்ல வேண்டாம். தீக்காயங்கள் மூச்சு திணறலை ஏற்படுத்தும். துணிகளில் தீ பிடித்தால் கீழே போடவும் மாணவர்கள் உலக சாதனை படைத்த நமது பள்ளிப்படுகிறது. மாபெரும் நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு சிறப்பு மருத்துவ முகாம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கம் ஊராட்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் ஊராட்சி நிர்வாகம் இணைந்து நடத்தும் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திருப்போரூர் விசிக சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் திமுக திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதயவர்மன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன், மருத்துவத்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்பு துறையினர் கலந்து கொண்டுள்ள நிலையில் சிறப்பு மருத்துவ முகாமில் ரத்த பரிசோதனை, ரத்த அழுத்தம், தோல் மருத்துவம், மகளிர் நல மருத்துவம், கர்ப்பப்பை, மார்பக புற்றுநோய் பரிசோதனை, குழந்தை நல மருத்துவம், இருதய மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், கண் பரிசோதனை, சித்த மருத்துவம், காசநோய் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் உள்ள மருத்துவம் சார்ந்த மருத்துவர்கள் மூலம் பொதுமக்கள் தங்களது உடல்நிலையை பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர். இதில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் முகாமில் கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதனை செய்து கொண்ட நிலையில் மருத்துவர்கள் பயணிகளை பரிசோதனை செய்யும் அறைகளை ஒவ்வொன்றாக சென்று முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா என்று சோதனையிட்டு வந்தனர். இதில் அதிக அளவில் வடமாநில தொழிலாளர்கள் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து மாத்திரைகள் அடங்கிய பெட்டகத்தினை பயனாளிகளுக்கு திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேளம்பாக்கம் வட்டார மருத்துவ அலுவலர் சாந்தகுமார், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திண்டிவனத்தில் சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் 19ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. திண்டிவனத்தில் உள்ள இளமதி ஹாலில் சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் 19வது ஆண்டு துவக்க விழா, தேசிய மனித உரிமை தின விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. மாநில சட்ட ஆலோசகர் ஹென்றி ஜோசப் துவக்க உரையாற்றினார். மாநில இணை பொதுச் செயலாளர் சரவணன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு சங்க நிர்வாகிகள் சையத் சபி, சரவணன், குமரேசன், அருள், டாக்டர் சின்னையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர், சங்க பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் தினகரன், மாநில துணைத் தலைவர் பூதேரி தங்கவேலு, மாநில தலைமை நிலைய செயலாளர் வண்டலூர் பிரேம்குமார், மாநில இளைஞரணி தலைவர் சம்பத்குமார், மாநில மகளிரணி தலைவர் தனலட்சுமி, மாநில SC/ST பிரிவு ஆசிரியர் சங்கர், மாநில பொருளாளர் ராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் முப்பெரும் தலைவர் விருது டாக்டர் சேகர் அவர்களுக்கும், காமராஜர் விருது கோவை செந்தில்குமார் அவர்களுக்கும், டாக்டர் ஜெயலலிதா விருது தனலட்சுமி அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தீர்த்த குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியதற்கு உயர்நீதிமன்றத்திற்கும் திண்டிவனம் நகராட்சிக்கும் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாவட்ட சட்ட ஆலோசகர் சிவகுமார், சங்க நிர்வாகிகள் குப்பு, சரஸ்வதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் நகர இணை செயலாளர் பழக்கடை நடராஜன் நன்றி கூறினார். திண்டிவனம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பைரவர் ஜென்ம அஷ்டமி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பைரவர் ஜென்ம அஷ்டமி சிறப்பு வேள்வி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு கலச விளக்கு பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் 250க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும், தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் நிர்வாகிகள் பேசினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர்.
மிக எழுச்சியோடு டாக்டர் பேரன்பின் சார்பாக தமிழக அரசு அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு ஜெக்டோ ஜியோ நிர்வாகிகளை அழைத்து பேசு அழைத்து பேசு. வெல்லட்டும் வெல்லட்டும் போராட்டம் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் மாநிலம் தழுவிய போராட்டம் மாவட்டம் தோறும் போராட்டம் அரசு ஊழியர் போராட்டம் ஆசிரியர்களின் போராட்டம் நியாயமான போராட்டம் வழங்கிடுக வழங்கிடுக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியருக்கு வழங்கிடுக வழங்கிடுக. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் முகமது அலி தமிழ்நாடு அரசின் கொள்கை தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் ஆவினை மோசமாகவும் பாதிக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 7வது மாவட்ட மாநாடு பெரம்பலூரில் மாநில துணைத் தலைவர் செல்லத்துறை தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கவும் பால் தொழிலை பாதுகாக்கவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் முகமது அலி, ஆவின் நிர்வாகம் ஆரஞ்சு நிற ஆவின் பால் பாக்கெட்டுகளின் விற்பனையை நிறுத்தியுள்ளது. இது கொழுப்பு சத்து நிறைந்ததாகவும் நகரப்புறங்களில் பொதுமக்கள் மற்றும் தேநீர் கடை உரிமையாளர்களிடையே மிகவும் பிரபலமாகவும் இருந்தது. இதன் விளைவாக ஆரஞ்சு நிற ஆவின் பால் பாக்கெட்டுகளை பயன்படுத்துபவர்கள் இப்போது தனியார் நிறுவனங்களிடமிருந்து பால் பாக்கெட்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர். இதனால் தமிழ்நாடு அரசு நடத்தும் ஆவின் அமைப்புக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது பொதுமக்களால் விரும்பப்படும் பச்சை நிற பால் பாக்கெட்டுகளும் எதிர்காலத்தில் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது என்று அவர் கூறினார். பால் கொள்முதல் மற்றும் பால் விற்பனையில் தமிழக அரசின் கொள்கை தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் ஆவினுக்கு பாதகமாகவும் உள்ளது. இந்த குறைபாடுள்ள அணுகுமுறையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் வரும் 28ஆம் தேதி தருமபுரியில் மாநில அளவிலான பால் உற்பத்தியாளர் மாநாடு நடைபெறும் என்றும் அவர் அறிவித்தார். இந்த மாநாட்டின் போது ஆளும் அதிகாரிகளை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. பால் உற்பத்தியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அறிவிக்க வேண்டிய திட்டங்களை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த காலத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ரூபாய் கொள்முதல் விலை உயர்வில் 32 35 ரூபாய் என்று உயர்த்தினார்கள். அதுவும் சத்து அடிப்படையில் 8.2 SNF என்று சொல்லக்கூடிய வைத்திய தமிழகத்தில் தனக்கு தேவையானவர்களை காப்பாற்றவும் பணக்காரர்களுக்கு உதவுவதே திமுகவின் நோக்கம் என நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சார பயணம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகையில், ஏரிகளின் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். மிகப்பெரிய புராணங்களை கொண்டது மதுராந்தகம் ஏரி. மதுராந்தகம் ஏரிக்கு 10,000 கோடி நிதி ஒதுக்கி சீரமைக்கப்படும் என தெரிவித்தனர். அனைத்து ஒன்றியங்களிலும் தானிய கிடங்கு அமைக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். செங்கல்பட்டு பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் கொண்டு வந்தது மகேந்திரா சிட்டி. திமுக ஒன்றும் செய்யவில்லை. பள்ளிக்கூடங்கள் அருகில் கஞ்சா, மெத்தபெட்டமைன் விற்கப்படுகின்றன. பணக்காரர்களுக்கு உயர் ரக போதைப் பொருட்கள், கிராமப்புறங்களில் கஞ்சா விற்கப்படுகிறது. 10 வயது சிறுமிகள் வயதானவர் வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல். 35 வயது பெண்கள் திருமணம் ஆகாத நிலையில் அரசு வேலை என்று கூறினார்கள். இதுவரையில் இல்லை. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியவில்லை. நீதிபதிக்கு பாதுகாப்பு இல்லை. நீதிபதியை நீக்க கோரி பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மனு அளிக்கின்றனர். அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் 50 மாதங்களுக்கும் சேர்த்து அளிக்க வேண்டும். பழைய ஓய்வூதியம் கொடுப்பதாக கூறி இன்னும் இழுபறியாகவே உள்ளது. நிகழ்ச்சிக்கு முன் திருமுக்காடு ஊராட்சியில் பண விதைகள் நட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தீர்மானத்தை இங்கு உள்ள அரசு மதுபான கடை அகற்ற வேண்டும்.
ஏரி கால்வாய்களை தூர்வார வேண்டும், கிழக்கு சாலையில் ரயில் போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, தமிழக துணைத் தலைவர் குஷ்பு, முன்னாள் மாவட்ட தலைவர் பி.ஜி. மோகனராஜா, சம்பத்ராஜ், தாமோதரன், அருணகிரி என்கிற சேகர், சசிகுமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், மகளிர் அணியினர், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், அதிமுக மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவோம் சொன்னாங்க. 10 பைசா கூட இதுவரைக்கும் ஒதுக்கவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான நிதி மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார்கள். ஒன்றியந்தோறும் தானிய கடன் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் இந்த ஒன்றியத்தில், இந்த சித்தாமூர் ஒன்றியத்தில் ஒரு தானிய கடன் கூட அமைக்கவில்லை. இதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை சொன்ன அறிக்கையை எதுவுமே இதுவரைக்கும் செய்யவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் தலைவருக்கு சென்னைக்கு அருகே இருந்தாலும் எதுவுமே கிடையாது, ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. நான் அமைச்சராக இருக்கும் பொழுது செங்கல்பட்டில் மகேந்திரா சுற்றி கொண்டு வந்தேன். அதன் பிறகு 20 ஆண்டுகளாக இதுவரை ஒரு தொழிற்சாலைகளும் வந்தது கிடையாது. பக்கத்தில் புதுப்பட்டு பள்ளி கிராமத்தில் 33 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினார்கள். ஆனால் 33 லட்சம் ரூபாய் கட்டி முடித்து 3 மாதம். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கு தொடர்பாக சென்னை நகர காவல்துறையினரால் 5 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு சவுக்கு சங்கரை கைது செய்த காவல்துறையினர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கு தொடர்பாக மீனம்பாக்கம் மற்றும் மடிப்பாக்கம் காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் பல்லாவரம், துரைப்பாக்கம், ரேடியல் சாலையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அமைந்துள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது சங்கர் வெளியே வர மறுத்து உள்ளே பூட்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. தனது வழக்கறிஞர்கள் வரும் வரை காத்திருக்குமாறு அதிகாரிகளிடம் அவர் கூறினார். காவல்துறையினர் அவரது வழக்கறிஞர்களுடன் வாக்குவாதம் செய்து கைது செய்ய ஒத்துழைப்பை நாடினர். கதவை உடைத்து உள்ளே நுழைய தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரின் உதவியையும் அவர்கள் கோரியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிற்பகல் 2:15 மணியளவில் சங்கர் அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. முன்னதாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திரைப்பட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆதம்பாக்கம் காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட ஒரு குற்றவியல் வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தன்னை கைது செய்ய வந்ததாக சங்கர் கூறினார். நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இருப்பதாகவும் ஊழியர் ஒருவருக்கு 90,000 பணம் அனுப்பி வைத்துவிட்டு அதை நான் மிரட்டி வாங்க சொன்னதாக பொய் புகாரின் பெயரில் கைது செய்யப்பட்டு இருப்பதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வைத்து கையால் ஆகாத திமுக அரசு கைது நடவடிக்கை மேற்கொள்வதாக கோஷம் எழுப்பியவாறு காவல்துறை வாகனத்தில் சென்றார். உத்தரமேரூர் பழவேரி ராமகிருஷ்ணா மிஷன் மடத்தில் மாற்றுத்திறனாளி மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்தரமேரூர் ஒன்றியம் பழவேரி கிராமத்தில் ராமகிருஷ்ண மிஷன் துவங்கப்பட்டு பல்வேறு சேவைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இங்கு மாதந்தோறும் மாற்றுத்திறனாளி மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன்படி ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் தமிழ்நாடு மக்கள் மனநல அமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லயன்ஸ் சங்க மாவட்ட துணை ஆளுநர் பூர்ணச்சந்திரன், காஞ்சிபுரம் லயன்ஸ் சங்க தலைவர் முனுசாமி ஆகியோர் பங்கேற்று 130 பேருக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள், டயப்பர் உள்ளிட்டவற்றை வழங்கினர். மேலும் பிற்பகல் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாற்றுத்திறனாளி மற்றும் அவர்களது பெற்றோர் வந்திருந்து மாதந்தோறும் தங்களுக்கு கிடைக்கும் பயன்பாடு குறித்து நன்றி தெரிவித்து பேசினர். இதில் தமிழ்நாடு மக்கள் மனநல அமைப்பாளர் சண்முக வேலாயுதம், தமிழக தமிழாசிரியர் கழக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் செந்தில்குமார், வர்மக்கலை ஆசான் ஞானமூர்த்தி, லயன்ஸ் சங்க உறுப்பினர்கள் சேஷாத்ரி, பிரபாகரன், சிவகுமார், விஜயா, ராஜாராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மிஷன் சுவாமிஜி நிர்மலேஷானந்தர் நன்றி கூறினார். வாய்ப்பு கிடைச்சது பண்றோம். கோயிலு கூட போகணும், நம்ம கோபுர தரிசனம் பண்ணிக்க, அவ்வளவுதான். 48 நாள் கழிச்சு சிவபெருமான மெதுவாக பார்த்துக்கலாம்.
அப்போ பிற்காலத்தில் ஒரு கடிதத்தில் எழுதுறாரு, ஒரு தேவனுடைய ஆசை எனக்கு இருந்தது, அந்நியத்தில் இருந்து வங்கிக்கு போகும்போது எப்படி ஒரு உலகம் பூரா சம்பவங்கள் இருக்கு. நம்ம குறுகிய நேரத்தில் சொல்றேங்கிறதுனால சொல்றேன். அவங்களுடைய ஆசை அருள். ஏன்னா எங்களுடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எதுக்காக அதுக்கு இதுக்கும் தொடர்பு சொல்லும் போது கொஞ்சம் அதை பேசிக்க சொல்லிடுறேன்.